ஹாய் விவாஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு கேழ்வரகு மாவு வச்சு பால் கொழுக்கட்டை செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் கேழ்வரகு மாவு போட்டுக்கோங்க. போட்டு அது கூடவே அரிசி மாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதித்த உடனே அந்த தண்ணி அந்த மாவில் ஊற்றி அதை நல்லா கிண்டுங்க. அதை நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அந்த கட்டி விடுகாமல் நல்லா அதை கிண்டுங்க. அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி கிண்டுங்க. இது பச்சை தண்ணியில் பசைஞ்சிங்கன்னா உருண்டை கல் கணக்காக இருக்கும். அப்புறம் சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்காது. அதனால தாங்க வெண்ணெய் ஊற்றி இதை பிசைகிறது. வெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சிங்கன்னா இது நல்லா சாஃப்டாக வரும். இதை நல்லா கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்டு அதை இப்படி உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் நம்ம உருட்டின உருண்டையை போட்டு அதை நல்லா கொதிக்க விடுங்க. போட்ட உடனே கிண்டிடாதீங்க, அப்புறம் எல்லாம் உடஞ்சி போகும். அதனால் கொஞ்சம் அது நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை நல்லா கிண்டுங்க. கிண்டினதுக்கப்புறம் அது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் கருப்பட்டியை போட்டு அது நல்லா பாகு காய்ச்சி அதையும் ஊற்றி விடுங்க. அதுக்கப்புறம் ஜாரில் தேங்காவை நறுக்கி போட்டு அதில் 2 ஏலக்காவையும் போட்டு அதை பால் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தேங்காய் பாலையும் இந்த கொதிச்சுக்கிட்டு இருக்க அந்த கொழுக்கட்டையிலேயே ஊற்றுங்க. ஊற்றி அதையும் நல்லா கொதிக்க விடுங்க. இது எல்லாமே நல்லா கொதித்து நல்லா திக்காக வரணுங்க. இந்த தேங்காய் பால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு செம்ம சூப்பராக இருக்குது. அதோட அந்த கொழுக்கட்டையும் சேர்த்து வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டே சூப்பராக இருக்குது. கேழ்வரகுல இதை செய்கிறதுனால நம்மளுக்கு நிறைய ஆரோக்கியம் இருக்குங்க. குழந்தைங்கள கேழ்வரகு கூழெல்லாம் கிண்டி கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு பதிலாக இப்படி கொழுக்கட்டையும் ஒரே மாதிரி அரிசி மாவில் செய்யாமல் இப்படி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள்.